வணக்கங்க. முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. இன்றைய ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கங்க. குரு பயிற்சி பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த ஹேவிளம்பி வருடம் 2017 ஆவணி மாதம் நடைபெற இருக்கும் குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் தரப்போகுதுன்னு பார்க்கலாங்க. இதுவரை தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கன்னியில் சஞ்சரித்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு துலாம் ராசிக்கு செல்கிறார். இதுவரை 8ஆம் இடத்து குருவால் அனுபவித்த நஷ்டங்களில், துன்பங்களில் இருந்து விடுதலை பெற போறீங்க. தங்குவதற்கான வீடு வசதி இல்லாமலோ வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதிகமான கவலைகளும் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் இருந்திருக்கும். குழந்தைகளால் செலவும் அவ்வப்போது கெட்ட பெயர்களும் சந்திச்சிருப்பீங்க. குருமார்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள் ஆதரவு தங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், கெடுதல்கள் நடைபெற்ற காலம். சிலருக்கு விபத்துகளும் நடந்திருக்கவும் வாய்ப்புண்டு. இந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட்டு மிக நல்ல பலன்களை அடைய போகும் காலம் இதுதாங்க. 9ஆம் இடத்து குரு சுபகாரியங்கள் நடைபெறும் காலம் இது. சுபமாங்கல்ய பொருட்கள், தங்கம் போன்ற அணிகலன்கள் வாங்குவீங்க. தங்களுக்கு குரு அருளும் இஷ்டதெய்வ அருளும் கிடைத்திடுங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. தான தர்மங்கள் செய்வதும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் உண்டாகுங்க. உண்மையே பேசுவீங்க, அதையே பிறரிடமும் எதிர்பார்ப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் கூடுங்க. நல்ல வேலையாட்கள் அமைவாங்க. உயர்ந்த பதவியில் அதிகாரத்தில் உள்ள உத்தியோகம் கிடைக்க பெறுவீங்க. நம்பிக்கைக்கு உரியவர் என்ற பெயரும் உண்டாகும். தந்தை, பெரியோர் மற்றும் சான்றோர்களின் அன்பையும் ஆசையும் பெறுவீங்க. வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யக்கூடும். குழந்தைகள் தங்கள் விருப்பப்படி நடந்து கொள்வாங்க. எல்லா விதமான சுபத்தன்மைகளையும் சுட்டிக்காட்டும் குரு எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த கிரகத்திற்கு சுபத்தன்மை ஏற்பட்டு விடுகிறது. குரு தான் சேரும் இடத்தை விடவும் பார்க்கும் இடத்திற்கு மிக அதிகமான நல்ல பலன்களை அள்ளி தருகிறார். குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகுங்க. தங்கள் பிறந்த கால குருவை, அதாவது ஜனன ஜாதகத்தில் குருவின் இருப்பிடத்தை கோச்சார குரு பார்க்கும் போது அல்லது பார்வைப்படும் போது மிக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிறார். இதுவரை மந்த நிலையில் இருந்து வந்த வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு வந்துவிடும். பிறந்த கால குரு மீது கோச்சார குரு பயணிக்கும் போது பார்க்கும் பலம் மிகவும் அதிகமாகி விடுகிறது. குரு 5ஆம் பார்வையாக தங்கள் ராசியை பார்க்கிறார். 7, 9ஆம் பார்வையாக 3 மற்றும் 5ஆம் இடங்களை பார்க்கிறார். பூரட்டாதி குருவின் நட்சத்திரம் ஆகும். தங்கள் வாழ்க்கை லட்சியங்களை நிறைவேற்றும். குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும். உடன்பிறப்புகள், உறவினர்கள் தங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க. தங்கள் செல்வாக்கு மதிப்பும் உயரும் காலம் இதுதாங்க. கௌரவமான மனிதர்களின் நட்பும் உயர்ந்த பதவிகளும் வந்து சேரும். அதிகார தோரணையுடன் செயல்படுவீங்க. புத்திர தடை நீங்கி குழந்தை பெறும் உண்டாகுங்க. திருமண தடை, புத்திர தடை போன்ற தடைகளுக்கு காரணம் குரு சரியில்லாத அமைப்பே ஆகும். குரு 2, 7, 8 இருப்பது, நீச்சமாக போய் இருப்பதும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதும், திருமண தடை ஏற்படுவதும், நகை அடமானம், கடன் போன்றவை ஏற்படும். அந்த தடைகள் நீங்கி குழந்தை பேரு மற்றும் சுபகாரியங்கள் நடைபெறும் காலம் இதுதாங்க. குழந்தைகளின் வாழ்க்கை தரம் உயரும். புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. ஆன்மீக ஞானம் உண்டாகும். வெற்றிகளை தரும் நிறுவனங்களில் பங்கேற்பார்கள். கல்வி, வேலை சம்பந்தமான ப்ரமோஷனும் உண்டாகி வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் உண்டாகலாங்க. நீதித்துறையில் பணிபுரிவர்கள், நீதிபதிகள், டாக்டர்கள், வங்கி மேலாளர், கோவில் குருக்கள், ஜோதிடர், தங்க முதலீடு செய்பவங்க, ஜவுளி கடை, சுபமங்கல்ய பொருட்கள் போன்ற தொழில் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டாகும். கோச்சார குரு பயணிக்கும் ராசியில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து அது சுபகிரகமாக இருந்தால் சுபபலனும், அசுப கிரகமாக இருந்தால் சுபபலன்கள் குறைவாகவும் அனுபவிப்பார்கள். கோச்சார குரு பயணிக்கும் ராசியில் எந்த கிரகம் இல்லாமலும் நட்சத்திராதிபதிகள் பிறந்த ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலும் அதிபதியான பலன்கள், அதிக பலன்கள் எதிர்பார்க்க முடியாது. எனினும் குருவின் பகை கிரகங்கள் மிக குறைவாக என்பதால் நல்ல பலன்களை அனுபவிப்பாங்க. குருவின் அருளை பெற யானையை வணங்குவதும், யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும், யானைக்கு உணவு கொடுப்பதாலும் குருவருள் பெறலாம். யானை இருக்கும் இடத்தில் தீய சக்தி இருக்காது. ஏவல், வில்லி, சூனியம், கண்டிஷ்டி போன்ற தீய அலைகள் யானையின் பக்கத்தில் நெருங்க இயலாது. யானையை வணங்குவதாலும், யானைக்கு வாழைப்பழம் போன்ற உணவுகள் வாங்கி தருவதாலும் குருவின் அருளை பெறலாங்க. 3 வாரம் அல்லது 11 வாரங்கள் தொடர்ந்து யானைக்கு வாழைப்பழம் வாங்கி உணவளிக்கலாம். கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள பதிவுகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.